இன்றைக்கி நம்ம துபாய் ஃப்ரேம் தான் போகிறோம் நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ண. நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 8:30 போல் கிளம்புனோம். ரீச் ஆனது 9:15 போல் ரீச் ஆகிட்டோம். 9:15 9:30 அப்போவே ரொம்ப டிராஃபிக் அண்ட் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இந்த வாட்டி நாங்கள் லொக்கேஷன் சூஸ் பண்ணது ரெண்டுமே ஃபயர் ஒர்க் பார்க்குற மாரி போத் துபாய் ஃப்ரேம் அண்ட் புஜ் கலிஃபா. எனக்கு இந்த வியூ ரொம்பவே பிடிச்சிருந்தது. க்ளவுடு, புஜ் கலிஃபா, ஃப்ரேமு, அதுக்கப்புறம் இந்த செடியில் எல்லோ கலர் பூ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வியூ நீங்களே பாருங்கள். டைம் ஆக ஆக ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ரோடெலாம் பிளாக்கே பண்ணிட்டாங்க. புஜ் கலிஃபாவில் லைட் ஷோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ரிஃப்ளெக்ஷன் அழகாக க்ளவுடில் படுது. ஃப்ரேம்லேயும் ட்ரோன் ஷோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 11:50 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 10 மினிட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட கொடி இந்த நாட்டோட கொடி அந்த கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே தான் வந்துருக்கு. டேரக்டாக சூப்பராக இருக்கு. துபாயோட கவர்மெண்ட் அப்படி அண்ட் தென் ஃபைனலி ஃபயர் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பேர்
ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? நியூ இயர் இஸ் ஓவர். இரு அது இன்னும் பக்கத்தில் நீ இது பக்கத்தில் இருக்கணுமா? அது அங்கே இருக்கு. அது நீ க்ளோஸில் நினைச்சுக்கோ. ஆனால் 5 மணிக்கே போகணும் சாப்பிட்டு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸு 6 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. புர்ஜ் கலிஃபா வியூவும் எங்களுக்கு ஃபயர் ஒர்க் இருந்துச்சு. ஃப்ரேமோட வியூவும் ஃபயர் ஒர்க் இருந்துச்சு. ரெண்டுமே என்ஜாய் பண்ணோம். ஃபயர் ஒர்க் முடிஞ்ச உடனே நாங்கள் கிளம்பிட்டோம். பிகாஸ் ரொம்ப டிராஃபிக் ஆயிரும். அதனால் வரும்போது பார்க்கிங் தேட தான் எங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. அதுவே ஒரு 1 மணி நேரம் எங்களுக்கு டைம் எடுத்திருக்கும். நல்ல வேளை நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக கிளம்புறதுனால, ஃபயர் ஒர்க் முடிஞ்ச உடனே கிளம்புறதுனால டிராஃபிக் அவ்வளோவும் இல்லை. Thank you for watching the video. மறக்காம subscribe and share பண்ணுங்க.